கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த பதிவின் மூலமாக உங்களை நான் மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் எங்களால் இயன்று பரிந்த உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன? ஃபிக்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் ஜீசஸ். உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் மேலே குவித்து கொள்ளுங்கள், அல்லது ஆண்டவரை சார்ந்து சரி பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய மனித வாழ்க்கையிலே எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அநேக சமயங்களிலே, அநேக கூட்டங்களிலே மனிதர்கள் என்னிடத்திலே ஆலோசனைக்காக வரும்போது சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான்: நாங்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம், நல்ல சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனால் எங்களுடைய உள் எண்ணங்களை கரைபடுகிறோம். அசுத்தமான எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே, அந்த எண்ணங்களை ஜெயிக்க முடியவில்லையே, வழி என்ன என்று கேட்கிறதை நான் சந்தித்திருக்கிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட வெளிப்படையான வாழ்க்கையிலே ஒரு சன்மார்க்கனாக பரிசுத்தவான்களைப் போல வாழ்ந்தாலும் உள் வாழ்க்கையிலே அநேக எண்ணங்களிலே வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறோம். கரைபட்ட எண்ணங்கள் அல்லது அசுத்தமான எண்ணங்கள், பிறரை குறித்து தவறான மதிப்பீட்டின் எண்ணங்கள், அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தின் எண்ணங்கள், இப்படி பல்வேறு எண்ணங்கள் காணப்படுகிறது. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன? எண்ணங்களை நாம் எவ்வாறு சரி பண்ணி கொள்ளலாம். அருமையானுள்ளே, பட்டணத்தை பிடிக்கிறது எளிது, ஆனால் மனதை அடக்குவது கடினம் என்று நீதிமொழியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:8 நல்லவைகளையே சிந்தியுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் ஒரு பட்டியலையே தருகிறார். தீய நோக்கம் பாவமாம், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. தீயதை நாம் யோசித்தால் தவறி விழுந்து விடுவோம். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு எண்ணங்கள் வருகிறது. முதல் எண்ணங்கள் என்ன? டிஸ்கரேஜ்மெண்ட் தாட்ஸ். அநேக சமயங்களில் இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் என்றால் என்ன? மன தளர்ச்சி, ஊக்கம் இல்லாத தன்மை, பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள், நெருக்கங்கள் வரும்போது நாம் சோர்ந்து நம்முடைய எண்ணங்கள் சோர்வின் எண்ணங்களாக மாறிவிடுகிறது. இன்னொரு காரணம் என்ன? செல்ஃப் பிட்டி என்று சொல்லலாம், சுய பரிதாபம். எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் நல்லவர் அல்ல. இதைத்தான் எலியா சூறை செடியிலிருந்து சொன்னான். எங்கள் முற்பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல. இது ஒரு சுய பரிதாபத்தினுடைய நிலைமை. ஏதாவது ஒரு காரியங்களை சந்திக்கும் போது இது என்னால் செய்ய முடியாது என்கிற அந்த சுய பரிதாப நிலைமை. அது மாத்திரமல்ல, நான் படுகிற கஷ்டங்களை உலகத்திலே யாருமே படவில்லை, என்னை போல கஷ்டப்பட்டவர்கள், தரித்திரம் உள்ளவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிற செல்ஃப் பிட்டி, இந்த சுய பரிதாபம் என்கிற எண்ணங்களில் இருக்கிறீர்களா? மூன்றாவது எண்ணம் ப்ரைட், பெருமையாகும். பெருமை என்றால் என்ன? அந்த பெருமையினுடைய காரணம் என்ன? ரிசல்ட் ஆஃப் ராங் திங்கிங் என்பது. நம்மை குறித்து நாம் எண்ண வேண்டிய அந்த சரியான எண்ணம் இல்லாமல், ஒருவேளை அதை தவறாக நம்மை குறித்து மதிப்பீட்டு செய்து எண்ணுவோமானால் அப்போதான் பெருமை வருகிறது. பேதுரு இதைத்தான் சொன்னான், எல்லாரும் இடறி போவார்கள், எல்லாரும் இடரடைந்தாலும் நான் இடற மாட்டேன் என்றார். அது ஒரு விதமான ஆன்மீக பெருமைதான். நான்காவதாக, அநேகருக்குள்ளே இந்த எண்ணங்களிலே தவறான எண்ணங்கள் என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னால் இதை சாதிக்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு சரீரத்தில் பலம் இல்லை, மனபலம் இல்லை, ஆன்மீக பலம் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லி அநேக தங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையின்
எண்ணங்களிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு எண்ணம் என்ன? அன்பிலீஃப், அதாவது அவிசுவாச எண்ணங்கள். லூக்கா 8:25, மத்தேயு 14:31 ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசியே என்றார். ஒரு இடத்திலே உங்கள் விசுவாசம் எங்கே போனது என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச எண்ணங்கள் இல்லாமல் அவிசுவாச எண்ணங்கள், சந்தேக எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி டிஸ்கரேஜ்மெண்ட் தாட்ஸ் வந்தாலோ, அல்லது செல்ஃப் பிட்டியினுடைய தாட்ஸ் வந்தாலோ, அல்லது ப்ரைடு என்கிற பெருமையின் தாட்ஸ் வந்தாலோ, அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போல மன தாழ்வின் அந்த எண்ணங்கள் வந்தாலோ, அல்லது அவநம்பிக்கை அல்லது அவிசுவாசத்தின் எண்ணங்கள் வந்தாலோ, அதை எப்படி ஜெயிக்கிறது? ஒரே ஒரு வழி இருக்கிறது. எபிரேயர் நிருபத்திலே 12 3 வாக்கியத்தை வாசிக்கிறேன். ஆகியால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்களை சிலுவையின் மேலும், சிலுவையிலே பாடுபட்ட ஆண்டவர் மேலும், மரணத்தை வெற்றி சிறந்த உயிர்த்தெழுந்த அவராகிய இயேசு மேலே குவிக்க வேண்டும். அநேக சமயங்களிலே மனிதர்கள் மேலே எண்ணங்களை குவிக்கிறோம், நம்மேலே எண்ணங்களை குவிக்கிறோம், சூழ்நிலைகள் மேலே எண்ணங்களை குவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மேலேயும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலேயும், அவருடைய வல்லமையின் மேலும் நம்முடைய கண்களை அல்ல எண்ணங்களை குவிக்கும் பொழுது எண்ணங்களிலே ஜெயங்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் பலன் தந்தார். ஆகவே இதை என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அருமையான இந்த செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே, உங்களை ஒப்புவீங்கள். எண்ணங்கள் பறந்து கொள்கிறதா, அல்லது எண்ணங்கள் உங்களுக்கு கட்டுப்படவில்லையா? ஒரே ஒரு வழி, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை உற்று பாருங்கள், அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், அவரே நினைத்து கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் அற்புதமான விடுதலையை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற மக்களை சந்தியும், அவர்களை தொடும், வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.